मगे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्. भगवान योगी राम सूरत कुमारुடைய பெரும் கருணை தினம் 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 பல்கி பெருகி உலக மக்கள் யாவரையும் கருணையோடு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது. பகவான் யோகி ராம் சூரத் குமார் தினமும் எல்லா பக்தர்களையும் கருணையோடு காத்தருளி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், குரோதி வருஷம் சித்திரை புத்தாண்டு நாம் அங்கே ரொம்ப சிறப்பாக யோகி ராம் சூரத் குமார் நாம பிரச்சார குடியில் கொண்டாடினோம். காலையில் எல்லாருக்கும் கை நீட்டமெல்லாம் கொடுத்தோம். சுமார் 58 பேருக்கு நம்ம கை நீட்டம் கொடுத்துருக்கோம். அன்னைக்கு வெளியூர்களில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்முடைய அந்த வீடியோ பதிவுகளை பார்த்துட்டு நிறைய பேர் வெளியூர்களில் இருந்து, ஐயோ சுவாமி எங்களுக்கு இது வாங்க கொடுத்து வைக்காமல் போயிட்டு பல ஊர்களில் நம்ம ஊரில் தான் அந்த ட்ரெடிஷன் இருக்குதுன்னு நினச்சோம். பல ஊர்கள்லையும் எங்கள் தாத்தா முன்னாடி தருவாங்க, எங்கள் அப்பா அம்மா முன்னாடி தருவாங்க அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக 2 பக்தர்கள், ஒருத்தர் எனக்கு என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கி எனக்கே ஃபோன் பண்ணார். சுவாமி, நான் இந்த மாதிரி சித்திரை 1ஆம் தேதி திருவண்ணாமலையில் இருந்தேன். அப்போ உங்களுடைய அந்த கை நீட்டம் கொடுக்குற அந்த நிகழ்ச்சியை நான் வீடியோவில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் திருவண்ணாமலையில் பகவான் யோகி ராம் சூரத் குமார் ஆசிரமத்தில் இருக்கிறப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயோ இந்த மாதிரி சுவாமிகிட்ட கை நீட்டம் வாங்குகிற ஒரு பாக்கியம் எனக்கு இல்லையே, வேறு எங்கேயும் இந்த பழக்கம் இல்லை. யோகி ராம் சூரத் குமார் நாம பிரச்சார குடியில் நாகர்கோயிலில் இந்த சரக்கல் விலையில் அங்கே தான் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். ஐயோ எனக்கு வாங்க கொடுத்து வைக்கலையே. பல வருஷமாக பொருளாதார ரீதியாக, ஃபினான்ஷியலாக, நம்முடைய உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு புத்தாண்டில் நம்ம இந்த ஒரு கை நீட்டம் வாங்கியிருந்தால் நமக்கு இந்த வருஷம் நல்லா இருந்திருக்குமே, நாம் அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஆசிரமத்தில் பகவான் யோகி ராம் சூரத் குமாரை ரொம்ப இறைஞ்சி ப்ரேயர் பண்ணியிருக்கார். அவருடைய மனசில் ஃபுல்லாக அதுவே தான் நிறைஞ்சிருந்திருக்கு. கடைசியெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு திருவண்ணாமலையிலேருந்து பஸ்ஸில் ஏறி ஊருக்கு கிளம்பி போகிறப்போ இதே சிந்தனையிலே இருக்கிறார். பகவானே, இன்றைக்கி 1ஆம் தேதி அதுவுமா உங்களை வந்து வணங்குறது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் ஒரு 1ஆம் தேதி அதுவுமா எல்லாரும் கை நீட்டம் வாங்கியிருக்காங்க, நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு போகிறப்போ ஒரு உட்கார்ந்துருக்க சீட்டு கீழே ஒரு 20 ரூபா தாள் அப்படியே கிடக்கு. நாம் கொடுத்த அதே பச்சை கலர் தாள் அப்படியே கிடக்கு. இவர் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பிரமிச்சு போய் அந்த 20 ரூபா தாளை அப்படியே எடுக்கிறார். எடுத்துட்டு, இது யாரோ மிஸ் பண்ணியிருக்காங்க, நாம் கண்டக்டர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். ஆனால் ஒரு செகண்ட் அவரோட 6வது அறிவு சொல்லுது, இல்லை இந்த புத்தாண்டுக்கு நீ ரொம்ப வருத்தப்பட்டியப்பா, கை நீட்டம் கிடைக்கலன்னு, அதனால் இது பகவானே உனக்கு தந்த கை நீட்டம் அப்படின்னு சொல்லி அந்த 6th சென்ஸில் அவருக்கு கேட்டப்போ உடனே அந்த 20 ரூபாயை கண்ணில் ஒத்தி பத்திரமா வச்சுட்டு அது வீட்டில் போனோடனே பூஜை அறையில் அதை பகவான் யோகி ராம் சூரத் குமார் அப்படின்னு எழுதி கீழே ஸ்ரீ குருஜி சிவகுமார் அப்படின்னு எழுதி அதை பூஜை அறையில் வச்சுருக்காரு. அது ஒரு ஃபோட்டோவும் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருக்கார். இதுதான் பகவானுடைய கருணை. நீங்கள் எதை ரொம்ப மனசோடு அப்படி நினச்சி பிரார்த்தித்து அதுவே எண்ணமாக இருந்து கேட்குறீங்களோ அதை பகவான் உடனே நிறைவேற்றி தருவார், ஏதோ ஒரு வழியில் நிறைவேற்றி தருவார். இதே போல் இப்போ கடந்த ஒரு 5 நாளாக பெங்களூர் மற்றும் கோயம்புத்தூர் பிரயாணம் போயிருந்தேன். அப்போ அந்த யூடியூப்பில் இதே தான் இந்த கை நீட்டம் கொடுக்குற வீடியோ பார்த்துட்டு ஒரு அம்மா, நீங்களும் யூடியூப்பில் பண்ணால் பார்க்கலாம், ஒரு அம்மா அதில் ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க, சுவாமி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இப்படி இந்த கை நீட்டம் சித்திரை 1ஆம் தேதி கை நீட்டம் கொடுக்குறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு இதை வாங்க முடியலேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் என்னோடய முகவரியை நான் தரேன், எனக்கு ஒரு ரூபாயாவது நீங்கள் ஒரு கை நீட்டம் எனக்கு அனுப்பித்தர முடியுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருந்தேன். இப்போ நான் அதை படிச்சுட்டு கடந்து போயிட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் சித்திரை 1ஆம் தேதி முதலாக காலையில் எழுந்ததும் நம்ம ஊர் வழக்கப்படி கனி காண்றது, அந்த கனி கண்டு பகவான் தரிசிச்சுட்டு அப்படியே யாராவது ஒரு குருக்கிட்டையோ இல்லைன்னா மூத்தவங்ககிட்டையோ பெரியவங்ககிட்டையோ இல்லை நமக்கு சென்டிமெண்ட்டாக உள்ளவங்ககிட்டையோ இல்லை ஒரு கைராசியான ஒரு ஆள்கிட்டையோ ஒரு கை நீட்டம் வாங்குறதா ஒரு பழக்கம். இது நாள் கடந்தாச்சு. சரி, இந்த அம்மா ஒரு ஆசையில் கேட்குதே அப்படின்ட்டு, சரிம்மா ரொம்ப சந்தோஷம், உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் வேணால் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் அதில் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறேன், இந்த அம்மாவோட ஊர் கோயம்புத்தூர்னு போட்டிருக்கு. நம்மளோட நான் கோயம்புத்தூர் தான் வருவேன், அடுத்த ஒரு 3 நாள் கோயம்புத்தூர் தான் இருப்பேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா ஐ வில் கிவ் இந்த டைரக்ட்லி, நான் டைரெக்டாக வந்து கொடுக்குறேன்னு போட்டிருந்தேன். அந்த அம்மா அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டிருந்தேன், எனக்கு வயசு 70 அப்படின்னு போட்டிருந்தேன். சரி, அப்போ அவங்களால ரொம்ப வர முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. நான் பெங்களூர் போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டேன்.
கோயம்புத்தூர் போனப்போ அந்த அம்மா வயசானவங்கலாம் அடிக்கடி யூடியூப் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது பதில் வரல. நான் அதில் என்னோடய நம்பரையும் கொடுத்துருந்தேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா காண்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தேன். தற்செயல கோயம்புத்தூர் போய் 2வது நாள் அந்த அம்மா கூப்பிட்டு, சுவாமி நான் தான் பேசுகிறேன், எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எனக்கு ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக ஆறுதலாக பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 வருஷம் முன்னாடி தான் என்னோடய ஹஸ்பண்ட் இறந்தார், இப்போ நான் மகா கூட தான் இருக்கிறேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தாலாம் எங்களுக்கு இந்த மாதிரி தருவாங்க. நான் இதை பார்த்தப்போ எனக்கு ஒரு செகண்ட் நான் மெய்சிலிருத்து போயிட்டேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு ₹1 இருந்தாலும் நீங்கள் வருத்தப்படாமல் எனக்கு ஒன்று கொடுங்க சுவாமி அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்சால் டைரெக்டாக வந்து வாங்கிக்கோங்கம்மா, நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, சுவாமி என்னை கூட்டிகிட்டு வரதுக்குலாம் ஆள் கிடையாது அப்படின்னாங்க. சரி, முடிஞ்சால் நான் நேரில் வந்து தர பார்க்குறேன், இல்லைனா நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறேன்னு சொன்னேன். நான் ஒரு 3 நாள் இருந்தேன், நேரில் போக முடியல. அப்புறம் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சுட்டு வந்திருக்கேன். பகவானுடைய அந்த நாம கார்டு, அந்த ஸ்டிக்கரு, படம் எல்லாம் அவங்களுக்கு சேர்த்து அனுப்பிட்டு வந்திருக்கேன். இந்த கை நீட்டம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம சார்ந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. அதாவது நமக்கு எதை சொன்னாலுமே பலருக்கும் அது ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. இல்லை அவங்களுடைய பிராப்தம் அப்படி இருக்கா, இல்லை அவங்களுடைய கர்மா அப்படி இருக்கா, என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாம் அந்த கை நீட்டம் கொடுக்குறோன்னு தெரிஞ்ச உடனே ராஜபாளையத்தில் இருந்தும் திருச்செந்தூரில் இருந்தும் அங்கே ஒவ்வொரு காயல்பட்டினத்துலேருந்து ஒவ்வொரு ஊர்கள்லேருந்து வரதும், சென்னையிலேருந்தும் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ஒரு கை நீட்டம் தாங்கன்னு கேட்டு வாங்குறதையும் பார்க்குறப்போ பெருமையாக இருக்குது. இதுதான் ஒரு விசுவாசம், ஒரு கடவுள் மேலே, பகவான் மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். இதுதான் நம்மளுடைய பழங்காலத்து பாரம்பரியம், ஒரு பழக்க வழக்கம், ஒரு கலாச்சாரம். பெரியவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது, பெரியவங்க நமஸ்கரிக்கிறது, அவங்க கையால் நம்ம வாங்கிக்கிறது, இது எல்லாமே ஒரு காரண காரியங்கள் நமக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக குருக்கிட்ட நம்ம போகிறதுக்குள்ள காரணமே, ஆன்மீக குருக்கிட்ட போனால் அவங்களோட அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கும் வேலை செய்யும். எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த அமர்நாத் யாத்திரை போனேன். காஷ்மீரில் அந்த அமர்நாத் யாத்திரைங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்திய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு யாத்திரை. அங்கே வந்து ஒரு பனி லிங்கம் இருக்குது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பனி லிங்கம் வருஷத்தில் ஒரு தடவை அங்கே அமர்நாத்தில் இருக்கும். அந்த அமர்நாத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நானும் ஏதோ கேஷுவலாக அமர்நாத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு டிக்கெட்லாம் போட்டு போயிட்டோம். அது ஒரு பர்டிகுலர் கொஞ்சம் பேருக்கு தான் அங்கே அலௌடு. ஒரு 3 மாதம் நடக்கும். அந்த 3 மாதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியா ஃபுல்லாகவே மிலிட்ரி டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. நாம் அங்கே போகணுன்னா அங்கே டிக்கெட்டு இது எல்லாமே ஏர்லியராகவே இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதை எடுத்தவங்க தான் அங்கே போக முடியும், எல்லாருக்கும் அங்கே அலௌட் கிடையாது. போனால் அந்த யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன்னா நம்ம பேசிக்காக ஒரு சொகுசுவாசி, இந்த மாதிரி கூட்டங்களில் சிரமப்பட்டெல்லாம் நான் போனது கிடையாது. ஆனால் நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் அந்த யாத்திரையோட அனுபவம் பார்த்திங்கன்னா, நம்முடைய சனாதனம் இந்தியாவில் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது எப்படி ஒவ்வொருத்தவங்களும் அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த யாத்திரை காஷ்மீர் போய் அங்கேருந்து ஒரு டிஃபென்ஸ் கண்ட்ரோல் இமயமலை கீழே நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுவோம். அங்கே அந்த குடில்கள் தான் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் தான் நம்ம ஸ்டே பண்ணணும். அங்கேருந்து காத்தால 3 மணிக்கு எழுப்பி போய் நீங்கள் க்யூவில் நிற்கணும் குதிரையை பிடிக்கிறதுக்கு. அந்த குதிரையை பிடிக்கிறதுக்கு நீங்கள் க்யூவில் நின்னால் அந்த குதிரையில் ஏற்றி அவன் கூட்டிகிட்டு போவான். ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணியிருந்தது ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு. அந்த ஹெலிகாப்டர் சம்டைம்ஸ் கிளைமேட் சரியில்லைன்னா அந்த ஹெலிகாப்டர் கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த ஹெலிகாப்டர் கேன்சல் ஆனால் அடுத்த ஹெலிகாப்டர்லான்னு கிடையாது, கேன்சல் ஆனால் கேன்சல் தான். இப்போ நாங்கள் அதனால் எங்களுக்கு குதிரையில் தான் போகிற பாக்கியம் கிடச்சிது. நாங்கள் குதிரையில் போனோம். கிட்டத்தட்ட அந்த பனி மலையில் ஒரு 16 கிலோமீட்டர், அரௌண்ட் 16 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் அது ட்ராவல்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்னா, ஒரு உயிரை பணையம் வச்சு போகிற ஒரு ட்ராவல். அது இமயமலையில் ஒரு 10,000 அடி உயரம் இருக்கும், ஃபுல்லாக பனி குளிர் அப்படி இருக்கும். அந்த குதிரை போகிறதுக்கு மட்டும் ஒரு ஒத்தையடி பாதை அப்படி வரிசையாக குதிரைகள் போயிட்டுருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அடி பள்ளத்தில் கீழே தண்ணி போயிட்டுருக்கும். இந்த குதிரையில் நம்ம போவோம், ஒவ்வொரு குதிரை இடிக்கும், சண்டை போடும். அந்த கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தால் அவ்வளோதான், அப்புறம் நீங்கள் பாடி எடுக்கிறதுக்கே 10 நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பயம் நிறைந்த ஒரு ட்ராவல். ஆனால் அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு முதுகு வலி, கால் வலி, மேலெல்லாம் சேர், ஏன்னா ஃபுல்லாக அந்த தொழி சளியாக இருக்கும். அது குதிரையே ஏற முடியாத சில இடங்கள் இருக்கும். அதில் நம்மளை இறங்கி நடந்து போக சொல்லுவோம், குதிரை சுற்றி வரும். அதில் நம்ம ஏறி போனாலே மூச்செல்லாம் இறச்சி ரொம்ப கஷ்டப்படும். அங்கே ஏற்கனவே ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க அங்கங்கே.
இந்த இந்தியன் மிலிட்ரி வந்து இந்த ஸ்ட்ரெச்சர்லாம் வச்சுருப்பாங்க, தூக்கிட்டு கீழே ஓடுறதுக்கு வாங்குறதுக்கு. ரொம்ப ஒரு கஷ்டமான இடம். அதில் நடந்தும் போகிறாங்க, நிறைய பேர் நடந்தும் போய் ரொம்ப சிரமப்பட்டு போகிறாங்க. அப்படி ஒரு இடம், ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போனால் ஒரு பெரிய குகைக்குள்ளே சிவபெருமான் வந்து பனிலிங்கமாக அங்கே உறைஞ்சிருக்கார், அழகாக இருக்கார். நான் செய்த பெரிய பாக்கியம், எங்கள் கூட வந்த என் கூட என்னை கூட்டிகிட்டு போன என்னோட நண்பருடைய மனைவி, அவங்க வந்து இங்கேருந்தே வில்வ இலை அப்புறம் எலுமிச்சம்பழம் நிறைய இங்கேருந்தே கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப சிரமம், கொண்டு போகிறது அலோடு கிடையாது. இவங்க கொண்டு வந்து எங்கள் கையால் இங்கேருந்து அப்படி சிவலிங்கத்துக்கு வில்வ இலையெல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். இதில் என்ன அதிசயம்னு கேட்டிங்கன்னா, அந்த குகை இருக்கிறது ஆல்மோஸ்ட் சீனா பார்டர், பாகிஸ்தான் பார்டர். இந்த 3 மாதம் சீசன் முடிஞ்ச பிறகு அங்கே காக்கா கூட போகாது, எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே யாருமே போக மாட்டாங்க, டிஃபென்ஸில் கூட ஆள் இருக்காது, அங்கே இருப்பாங்க. இப்போ நாங்கள் போனப்போ கூட கடுமையான பனி, உரை பனி. அந்த உரை பனியில் தான் சிவலிங்கம் இப்படி உறைஞ்சிருக்கு. அவ்வளோ உரை பனி, குளிர், தாக்கு பிடிக்க முடியாத குளிர். அந்த உரை பனியில் அங்கே டிஃபென்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அதாவது மிலிட்ரிக்காரங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. நாம் போவோம். இந்த 3 மாத சீசனுக்கும் வழியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விற்கிற கடை, அப்புறம் ஜூஸ் விற்கிற கடை, ஏதாவது பிஸ்கட் விற்கிற கடைகள் தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. நம்மளை கூட்டிகிட்டு போகிற குதிரைக்காரன் இருப்பான். அங்கே ஒரு காக்கா கூட இருக்காது. அப்போ இந்த அமர்நாத் யாத்திரைக்கு ஒரு புராண கதை இருக்குது. இது எதனால் இந்த அமர்நாத் யாத்திரை அங்கே போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. சிவபெருமான் ஒரு தடவை மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி, என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு எம்பெருமான் சொல்கிறார். பெருவாழ்வு வாழ்கிறதுக்கான ஒரு ரகசியம், ஒரு சூட்சமாக என்கிட்ட இருக்குது. அப்போ அவருடைய ஏகபத்னி தாயார் கேட்குறாங்க, ஐயா அதை எனக்கும் ஒன்று சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சிவபெருமான் இல்லை, அது ரகசியம், சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறார். இல்லை கண்டிப்பாக எனக்கு சொல்லணும் நீங்கள் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறார். இப்போ இந்த ரகசியத்தை சொல்லணும்னா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல தான் அவனுக்கு சொல்ல முடியும், வேறு யாரும் அதை கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் பார்வதியை கூட்டிகிட்டு போகிறார். அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கைலாய மலையில் இருக்கிறவர். கைலாய மலையிலேருந்து இறங்கி அந்த அம்மாவை ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஏன்னா கைலாய மலையில் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அங்கே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, ரகசியமாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல டிஃபென்ஸ், முதல்ல ஒரு இடத்துல போய் ஒரு இந்த டென்ட்டில் தங்குவோன்னு, அந்த இடத்துல முதல்ல நந்தியை இங்கே நின்றுக்கோ அப்படின்னு விட்டுறாரு. அந்த இடத்துக்கு அந்த நந்தி சம்பந்தமாக ஒரு பேர் இருக்குது. நந்தியை நீ இங்கே நின்றுக்கோ அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். இன்னும் போகிற வழியில் ஒரு இடத்துல தன்னுடைய பிறை நிலவை அங்கே வச்சுட்டு நீ இங்கே நின்றுக்கோ அப்படின்ட்டு போகிறார். அந்த இடத்துக்கு பேரும் இந்த பிறை நிலவு சம்மந்தமாக ஒரு பேர் இருக்குது, ஐ கான்ட் ரிமெம்பர். அந்த இடத்துக்கு அந்த பிறையை அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு போயிடுறார். இப்படி ஒன்று ஒன்றா விட்டுட்டு கடைசியில் பார்வதியை மட்டும் மேலே கூட்டிகிட்டு போகிறார். அந்த பார்வதியை கூட்டிகிட்டு போய் உட்கார்ந்துருந்த குகை தான் இந்த குகை, இந்த அமர்நாத் யாத்திரை போகக்கூடிய இந்த பனிலிங்கம் இருக்கக்கூடிய குகை. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்காங்க, 16 கிலோமீட்டர். நம்ம போன வழியில் தான் அவங்க நடந்து போயிருக்கணும். அந்த பனிலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல பகவான் வந்து உட்கார வச்சுட்டு தன்னுடைய தர்மபத்தினிக்கு, தாயாருக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறார். இந்த ரகசியத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லி முடிச்சுட்டு தாயாரை பார்க்குறார். அந்த அம்மா அழகாக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. பகவான் ஒரு நிமிஷம் அப்படியே ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டார். நான் எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அட பெண் புத்தியை இப்படி ஒரு பொறுப்பு இல்லாமல் நீ தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு, நல்ல வேளை இதை வேற யாரும் கேட்கல அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாரு. 2 புறா அங்கே உட்காந்து இதை கேட்டுருச்சு. அப்போது பகவானுக்கு ஒன்றுமே சொல்ல முடியும், நம்ம யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சோம், 2 புறா இதை கேட்டுருச்சு. அப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்வு இந்த புறாக்கு இனி கிடைக்குமே, சரி நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அது விட்டுறார். இது அந்த ஸ்தல புராணம், இது என்ன நடந்துங்கிறதுக்கான ஒரு புராணம். இது நீங்கள் கற்பனையாக இருக்கும், கதையாக இருக்கும். அன்னைக்கு சிவபெருமானும் பார்வதியும் போனதை யார் பார்த்தா? இது எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு நடந்திருந்தாலும் எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்திருக்கும். அப்படி 2 புறா அங்கே போய் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் நீங்கள் தோணும். ஆனால் அந்த அமர்நாத் யாத்திரையில் அந்த அமர்நாத் சிவலிங்கத்திட்ட போய் நீங்கள் வந்து அந்த பகவானை நீங்கள் வேண்டி அந்த குகைக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே 2 புறா இருக்குது. 2 புறா இன்னும் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அது கடுமையான குளிர் பிரதேசம். அங்கே ஒரு காக்கா கூட கிடையாது. மனுஷங்க போடுற எச்சியத்துங்கிறது கூட அங்கே ஒரு பறவையோ எதுவுமே கிடையாது.
ஒரு 3 மாதத்துக்கு பிறகு ஃபுல்லாகவே அங்கே ஷட் டவுன், அங்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, யாருமே வாழ மாட்டாங்க, மக்களே போக மாட்டாங்க, அங்கே திங்கிறதுக்கோ உறங்குறது எதுவுமே கிடையாது. ஆனால் எப்போவுமே ஒரு 2 புறா மட்டும் அங்கே இருக்குது. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், அங்கே புறா ரெகுலராக வாழ்கிறதா இருந்தால் அது இனம் பெருகி இருக்கும், நிறையா புறாக்கள் இருக்கணும். அப்புறம் மனுஷங்கள்லாம் அங்கே திரும்பி வந்ததுக்கப்புறம் வருஷத்தில் பாக்கி உள்ள 9 மாதமும் அந்த புறாக்கள் எப்படி வாழும்? இப்படி நிறைய உங்களுக்கு கேள்விகள் இருக்குது. ஆனால் நம்ம ஆன்மீக புராணப்படி அந்த 2 புறா இப்போவும் அந்த குகைக்குள்ளே பனிலிங்கத்துக்கு மேலே அந்த ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்தோம், நான் கண்ணால் பார்த்தோம். அப்போ நம்ம சனாதன தர்மப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது. ஒரு காரண காரியம் இல்லாமல் எதுவும் நம்ம புராணங்களில் சும்மாவோ வேடிக்கைக்கோ எதுவுமே சொல்லி வைக்கலை. ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் ஒரு பல ஆயிரம் வருடங்களாக நாம் அவ்வளவு முன்னேறி இருந்த நாம் ஒரு 1000 1200 வருடங்கள் அடிமைப்பட்டு போனதுனால இந்த இவைகள் எல்லாம் நமக்கு அப்படியே கடத்த முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தலை. இப்போ என்ன சொல்கிறீங்க, பகவான் யோகிராம் சுரத்குமாரே நம்ம சரியாக அடுத்த தலைமுறை கடத்தலை. இந்த வருடத்திலே இப்போ 1947 சுதந்திரம் வாங்கின பிறகு கூட நாம் பகவான் யோகிராம் சுரத்குமாரை கடந்த 25 வருடங்களில் இல்லை கடந்த 50 வருடங்களில் அடுத்த தலைமுறைக்கு முறையாக கொண்டு போய் சேர்க்கலை. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பல புராண அதிசயங்களை அற்புதங்களை எப்படி நம்ம முன்னோர்கள் அடுத்த தலைமுறை கொண்டு போனாங்க? நாலந்தா பல்கலைக்கழகத்தை அந்நியர்கள் படையெடுத்து வந்தோடனே முதல்ல அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அத்தனை புத்தகங்களையும் தான் போட்டு கொளுத்துனாங்க, ஓலைச்சுவடிகளை தான் போட்டு கொளுத்துனாங்க, தீ வச்சு எரிச்சாங்க. இப்படி நம்மளிருந்து அழிக்கப்பட்ட புராணங்கள், அழிக்கப்பட்ட அறிவியல்கள், அழிக்கப்பட்ட விஞ்ஞானங்கள், அழிக்கப்பட்ட கணிதங்கள் ஏகப்பட்டது. இந்தியர்களோட பங்களிப்பு என்ன, இந்த உலகத்திற்கு இந்தியர்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது பல வருடங்களாக வெளிநாட்டுக்காரங்க நினச்சிட்டு இருந்தது இந்தியானாலே ஒரு பாம்பாட்டி ஊர், அவங்களுக்கு என்ன தெரியும், பிச்சைக்கார பயலுங்க, சும்மா பாம்பு பிடிச்சிட்டு திரிகிற பயலுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு நினச்சாங்க. நான் உலகத்துக்கு இன்றைக்கி கணிதம் மேக்ஸ் தலை சிறந்து விளங்குறதுக்கு காரணமான 0 அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சி கொடுத்தது நம்ம தான். அந்த 0 அப்படிங்கிறது சைபர், பூஜ்ஜியம்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கல. இன்றைக்கி மேக்ஸே கிடையாது. முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது நம்ம ஆள், முதல்ல சர்ஜரி பண்ணது நம்ம ஆள். அவர் தான் சுஸ்ருஷா, அவர் தான் முதல்ல சர்ஜரி பண்ணார். இன்றைக்கும் நீங்கள் அமெரிக்காவில் அந்த யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி சுஸ்ருஷாவுக்கு விற்கிறவங்க இருக்குது. இந்தியாவில் எங்கேயாவது சுஸ்ருஷாவுக்கு விற்கிறவங்க இருக்கா? கிடையாது. இப்போ முதல்ல அறுவை சிகிச்சையை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே அறுவை சிகிச்சை பண்ணவங்க சுஸ்ருஷா. பல விஷயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இந்தியர்கள் உருவாக்கியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்களை உலகத்துக்கு வழங்கியிருக்காங்க. அதில் ஒரு முக்கிய பங்கு சனாதனம் மாற்றிருக்கு. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு போகல. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு, உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு இதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி பகவான் யோகிராம் சுரத்குமார் இந்த அளவுக்கு 50 ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் இருந்து உலக மக்கள் யாவருக்கும் அருள் வழங்கிய விஷயத்தை நாம் அடுத்த தலைமுறை கொண்டு போனோம். உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் கொண்டு போகணும், தைரியமாக கொண்டு போகலாம். இது மதம் மாற்ற முயற்சியோ அப்படி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மதம் மாற்றுறது அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு நோய் இருந்தது, நான் தீராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பல டாக்டர்களை போய் பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே சரியாகலை. கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட போனால் எனக்கு சரியாயிடுச்சு. அதனால் நீங்களும் நீங்கள் அதே நோயில் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட வாங்க, சரியாயிடுவீங்க. திஸ் இஸ் வாட் யூ வாண்ட், இதை நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த விஷயத்தை இங்கே பலருக்கும் சொல்லணும். ஆனால் நீங்கள் பகவானை வணங்குறது, வழிபடுறது, நான் திருப்பி ஒன்று தான் சொல்லுவேன், வழிபடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த வழிபடுற முறையில் நீங்கள் வழிபட்டால் மட்டும்தான் அந்த வழிபாடு உங்களுக்கு சிறக்கும். எனக்கு வர முடியல, எனக்கு வர கொடுத்து வைக்கல, ஏதாவது இடைஞ்சல் வந்துடுது, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், ஒரு கை நீட்டம் வாங்குறதுக்காக ராஜபாளையத்துலேருந்து வராங்க, திருச்செந்தூர்லேருந்து வராங்க, காயல்பட்டினத்துலேருந்து வராங்க, சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி எப்படியாவது அனுப்பிவிடுங்கன்றாங்க. அந்த ஒரு பரிதவிப்பும் ஒரு வேண்டுதலும் நமக்கு இருக்கணும். இங்கிட்டு இருக்கிற ஆள்களுக்கு வர்றது கஷ்டமாக இருக்குது. சனிக்கிழமை ரெகுலராக வாங்க, சனிக்கிழமை ரெகுலராக வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கணும்னு அது கூட வர முடியல பல பேருக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன், அந்த பிராப்தம் வேணும். எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு பிராப்தம் வேணும். நம்ம ஒரு வழிபடுறோம், ஒரு வேண்டுதலை வைக்கிறோம், கடவுளே என் கணவன் நல்ல விதமாக இருக்கணும், கடவுளே என் பிள்ளை நல்ல விதமாக இருக்கணும், கடவுளே என் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீரணும், கடவுளே என் வீட்டில் உள்ள கடன்கள் தீரணும்னு ஒரு பகவான்கிட்ட பிரார்த்தனை வச்சோன்னா அந்த பிரார்த்தனைக்காக நாம் எவ்வளோ இறங்கி வரோம்னு நீங்கள் நினைக்கணும். யூ பிலீவ் இட் ஆர் நாட், நீங்கள் நம்புறாலும் நம்பாவிட்டாலும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் பகவானை அறிந்து 3 ஆண்டுகள் ஆகுது. இந்த 3 ஆண்டுகள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எப்போ வரைக்கும்?
ஜனவரி 22 வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் ஜனவரி 22க்கு பிறகு நான் ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டப்படுறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். சும்மா நீங்கள்லாம் என்னை கும்பிட்டுட்டு போட்டோன்னு விட்டுடலாமான்னு கூட நான் நினச்சேன். மத்தியானம் வரைக்கும் அப்படி தான் நினச்சேன். ஏன் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பார்க்கணும். பகவான் இவ்வளோ நாளும் வெளியே எங்கேயோ இருந்தார். காணிமடத்தில் இருந்தார், திருவண்ணாமலையில் இருந்தார். நம்ம போய் வழிபட்டோம், மனம் உருகி தொழுதோம், வேண்டணும், நீங்களே கதின்னு பாதத்தில் சரணாகதி அடைஞ்சோம். அப்போ அருளை வாரி வாரி வழங்கினார். தொட்டதெல்லாம் துலங்கும், சொன்னதெல்லாம் நடக்கும், கால் பட்ட இடம்லாம் பொன்னாக மலருங்கிற பாக்கியத்தை தந்தார். நான் அதுக்கு மேலே ஒருபடி போய் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு நான் பகவானை வேண்டி தொழுது என் வீட்டில் முதல்ல 48 நாள் அவரை கொண்டு வச்சு அவருக்கு வெண்தாமரையும் செந்தாமரையும் அபிஷேகம் பண்ணி அதில் பகவான் மனம் குளிர்ந்து இந்த பையன் சரியாக வருவான், இவங்கிட்ட நம்ம வந்து நம்பி இருக்கலாம், இவன் நம்மளை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு பகவான் இன்னைக்கு விஸ்வரூபமாக வந்து உட்கார்ந்துருக்கார். அங்கே மட்டும் இல்லை, இங்கே வந்து உட்கார்ந்துருக்கார், விஸ்வரூபமாக வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போது முதல்ல நம்மளை அவர் சோதிச்சுப்பா தான் செய்வார். இந்த பையன் இப்போ எப்படி இருப்பான், இப்போ எப்படி பார்த்துக்குவான், நம்மளை அடிக்கடி இப்போ நம்மளை விட்டுட்டு வெளியூர் போயிடுறானே, ஊர் சுற்றிட்டு தெரிகிறானே, இது எப்படி சரியாகும், நம்ம இவனை நம்பி தானே அங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சோதனையை பகவான் என்னை சோதிச்சுட்டு தான் இருக்கார். இதுதான் உண்மை. பகவானே நோய்வாய்ப்படுறப்போ, பகவானே துன்பப்படுறப்போ அவர் அதான் சொல்லுவார், நான் என்னுடைய இறைவன், என்னோட தந்தையை நான் மறந்துட்டேன், அதனால் உள்ள சோதனைகள் அவரே சொல்வார். பகவானை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, பகவான்கிட்ட நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும்னா, மகாபாரத போர் வருது, போரை தடுக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் முயற்சிகள் நடந்தது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடைசியில் போர்னு முடிவாயிடுச்சு. அப்போது துரியோதனன் ஒவ்வொரு அரசர்கள்டையா போய் உதவி கேட்குறான். எல்லா அரசர்களும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க, உங்கள் படைகளெல்லாம் எங்களுக்கு தாங்க, யூ ஆல்சோ ஜாயின் வித் திஸ் வார் அப்படிங்கிறான். பாண்டவர்களும் ஒவ்வொரு அரசர்கள்டையா போய் உதவி கேட்குறாங்க, நீங்களும் எங்களுக்கு உதவி தாருங்க, ஆதரவு தாருங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் ஒரு நாட்டுக்கு ராஜா, அவரும் படை வச்சிருக்கார், அவரும் பல போர்களை நிகழ்த்தினவர். அவர்கிட்ட 21,000 யானைகள் கொண்ட படை இருக்குது. பகவான் கிருஷ்ணர்கிட்ட பெரிய படை இருக்குது. கடைசியாக துரியோதனன் பகவான் கிருஷ்ணருடைய உதவியை கேட்டு இந்த போருக்கு உதவி கேட்டு வரான். வந்தப்போ பகவான் கிருஷ்ணர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார். அப்போ துரியோதனை பார்த்தா இவர் தூங்கிட்டுலாம் இருக்கிறாரு, சரி இவரை துன்பப்படுத்த வேண்டாம், தொல்லைப்படுத்த வேண்டான்ட்டு பகவானுடைய தலை பக்கத்தில் உட்காந்துக்குவான். அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா, கடவுளுடைய தலை பக்கத்தில் உட்காந்துக்குவான், அதான் பெஸ்ட் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தர்மர் வருவார். அவர் வரப்போ பகவான் தூங்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் துரியோதனை இருக்கிறான். சரி இவர் பார்த்தாரு, சரி நம்ம பாதம் காலடியில் உட்காந்துக்குவோன்னு உட்காந்துக்குவான். கொஞ்ச நேரம் கழித்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எழும்புவார். எழும்பி பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம காலடியில் இருக்கிறவங்க தான் முதல்ல கண்ணுக்கு தெரியும். தர்மரை பார்த்தார். தர்மரை பார்த்தோன்னா, என்னப்பா நீங்கள் வந்திருக்க அப்படின்னார். இல்லை மைத்துனரே, வார் வருது, உங்கள் உதவி கேட்டு வரலான்னு வந்தேன் அப்படின்னா. இப்படி திரும்பி பார்த்தாரு, துரியோதனை இருக்கிறான். துரியோதனா நீ எப்போ வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேன். நீ என்ன விஷயமா வந்திருக்க? நானும் வாருக்கு உங்கள்கிட்ட உதவி கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. சரி என்ன உதவி வேணும் கேளு அப்படின்னோடனே முதல்ல தர்மத்தை கேட்டார், எனக்கு என்னப்பா உதவி வேணும் கேளு அப்படின்னாரு. என்கிட்ட 2 விதமான உதவி நான் பண்ணலாம். ஒன்று, நான் போர் புரிய மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் வேணால் சும்மா உங்கள் கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னார். உனக்கு இன்னும் என் படைகளை வேணால் தரேன், படைகள் வந்து பெரிய படை இருக்கும், உங்களுக்கு சண்டை போடும், இந்த 2ல் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னோன்னே தர்மன் சொல்லுவான், நீங்கள் சண்டை போட்டாலும் போடாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கள் கூட இருங்க போதும் அப்படின்னா. துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம். அட முட்டா பயல, இதனால தான் நீ இப்படி எல்லாம் இழந்துட்டு போனியா? எவனாவது இவரை டம்மி பீஸை போய் கேட்பானா? அவர் நானே போரில் சண்டை போட மாட்டேங்கிறார், அவரை போய் நீங்கள் சும்மா என் கூட இருங்கன்னு சொல்கிறியா? அப்போ இவனுக்கு இவ்வளோதான் அறிவுன்னு சொல்லிட்டு, நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோன்னு, கண்ணா உன்னுடைய படைகளெல்லாம் எனக்கு தந்துரு அப்படின்ட்டார் அவர் துரியோதனன். ஓ அதனால் என்ன, நீ படைகளெல்லாம் எடுத்துகிட்டு போன்ட்டார். ஆனால் துரியோதனன் தர்மர் கேட்டது, நீ சண்டை போட்டாலும் போடாட்டாலும் நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்படின்னு கேட்டான். அவன் படையை கேட்டான், இவன் பகவானுடைய அருளை கேட்டான். அப்போ யார் அருளை கேட்குறாங்களோ அதுதான் முக்கியம். அப்போது பகவான் அன்னைக்கு தர்மர் அணியில் பாண்டவர்கள் அணியில் இருந்தனால மட்டும்தான் பாண்டவர்கள் ஜெயித்தாங்க. இல்லைன்னா பாண்டவர்கள் அவன் தோக்கடிச்சிருப்பான். அப்போது எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ எனக்கு பகவான் ஏகப்பட்ட கருணையை வாரி வாரி வழங்கினார், வள்ளல் மாதிரி வாரி வழங்கினப்போ நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பகவானே, நீங்கள் என் கூட வந்து இருங்க, எனக்கு அது போதும், நான் பகவானை கூப்பிட்ருக்கேன். பகவான் என்னதான் நம்ம கூட இருந்தாலும்
பாண்டவர்கள் நாட்டை எல்லாம் இழந்து காட்டுக்கு போன மாதிரி பாண்டவர்களுடைய மனைவி துகில் உரியப்பட்டு அவமானப்பட்டது மாதிரி எல்லா துன்பங்களும் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, பகவான் நம்ம கூட இருக்கிறார். பகவான் நம்ம கூட இருக்கிறார். எந்த கணம் இறைந்து கூப்பிட்டாலும் அவர் வருவார். ஆனால் நம்ம எதற்கும் பயப்பட வேண்டியதில்லைங்கிற மாதிரி தைரியமாக இருக்கணும். பணமும் செல்வமும் எவ்வளவு இருந்தாலும் அது தக்க சமயத்தில் உதவி பண்ணாது. தக்க சமயத்தில் உதவி பண்ணாதுங்கிறதுக்காகத்தான் புராணத்தில் ஒரு கதையை சொல்லி வச்சுருக்கு. நிறைய கதையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஒரு முறை சிவபெருமானுடைய அடியும் முடியும் பார்க்கறதுக்காக பகவான் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு போட்டி வரும். எல்லாரும் கதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, தெரியுமில்ல? போட்டி வரும், யார் முதல்ல அடியும் முடியும் பார்த்துட்டு வரான்னு. அப்போ பிரம்மா முதல்ல ஒரு பறவையாட்டு மேலே போவார் அவருடைய முடியை பார்க்கறதுக்காக. பகவான் விஷ்ணு வந்து ஒரு பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தொலைச்சிட்டு கீழே போவார். இந்த கதையை விட்டுரும். அந்த கதையோட சாராம்சம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மா யாரு? பிரம்மா யாரு? படைத்தல் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல சரஸ்வதியோட கணவர். அப்போது சரஸ்வதிக்கு அதிபர், கல்விக்கு அதிபர் அவர். விஷ்ணு யாரு? தாயார் மகாலட்சுமியோட கணவர், செல்வத்துக்கு அதிபர் அவர், மகாலட்சுமியோட அதிபர். அந்த கதையில் என்ன நடந்தது? பிரம்மாவும் முடிய காணலை, விஷ்ணுவும் அடியை காணலை. அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, ஒரு பெரிய அறிவோ இல்லை கடுமையான செல்வமோ இறைவனை அடைய முடியாது. அதுதான் அந்த கதையோட சாராம்சம். கல்விக்கு அதிபதி பிரம்மாவும் போய் சிவனை முடிய காண முடியல, செல்வத்துக்கு அதிபதியான விஷ்ணுவும் போய் அவரோட அடியை காண முடியல. அப்போ இங்கே உங்களுக்கு அதிகப்படியான எனக்கு அறிவு இருக்குது, நான் பெரிய ஆள், நீங்கள்லாம் ஜூஜிபி போட அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், நான் பெரிய கோடீஸ்வரன், நீங்களாம் தள்ளி இல்லைங்க அப்படிங்கிறவனோ கடவுளை அடைய முடியாது. இதுதான் அந்த கதையோட சாராம்சம். அப்போ நமக்கு அதிகப்படியான அறிவும் நமக்கு பயன்படுறது, நான் சொல்கிறது ஆன்மீகத்தில், இறை நம்பிக்கையில் அதிகப்படியான ஞானம் இருக்குது, அதிகப்படியான அறிவு எனக்கு இருக்குது அப்படிங்கிறது பகவான் அடைகிறதுக்கு உண்டான ஒரு தகுதி இல்லை. என்கிட்ட கோடிக்கணக்கான செல்வம் இருக்குது, நான் இப்போ நினச்சா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துடுவேன், நான் இப்போ நினச்சா திருவண்ணாமலை அவருக்கு போய் பெரிய தங்கத்தாலே அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுவேங்கிறது பகவானை அடைகிறதுக்கான வழி இல்லை. இப்போ பகவானை அடைகிறதுக்கான எளிய வழி 24/7 பகவானுடைய நாமத்தை சொல்கிறது தான். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருங்கிற நாமத்தை நாம் எப்போ சொல்கிறது ஒன்று தான் பகவானுக்கு பிடித்தமான ஒரு பணி, அதுதான். அப்போ இந்த நாமத்தை நாம் விடாமல் ஜபிக்கணும், விடாமல் பிரார்த்தனை பண்ணணும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராய் என்று யார் இந்த ஜென்மத்தில் சொல்கிறாங்களோ அவங்களே பாக்கியம் பெற்றவங்க, புண்ணியம் பெற்றவங்கன்னு பகவான் சொல்கிறார். இந்த நாமம் என்னுடைய நாமம் இல்லை, என் தந்தை எனக்கு அளித்த வரம். நீங்கள் எப்படி ஓம் நம சிவாயன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு புண்ணியம் இந்த நாமத்தில் இருக்குன்னு அவர் சொல்கிறார். இந்த அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணஜடான்னு சொல்கிறோமே, இது பகவான் யோகிராம் சுரத்குமார் மட்டும் சொன்ன நாமம் இல்லை, இது பகவான் ரமண மகரிஷி சொன்ன நாமம். அவர் அருண சிவான்னு படிப்பார், இவர் அருண ஜடான்னு படிப்பார். இது நம்முடைய, அப்போ பகவான் ரமண மகரிஷி எவ்வளோ பெரிய ஆள், அவரே இந்த நாமத்தை தான் சொல்லியிருக்கார். அதனால் இந்த நாமங்கள் வந்து விலை மதிப்பில்லாதது, இதுக்கு நோ ப்ரைஸ், இதுக்கு ஈடு இணையே கிடையாது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் பகவான் நாமத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்போ அந்த அளவு ஒரு நாமத்தை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு வரமாக தந்திருக்கேன். இந்த வரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு பகவானை விடாமல் ஜபிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் வருங்கிறதுல எந்த வித மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நான் தான் பகவானை தலையில் தூக்கி சுமந்துட்டுருக்கேன் ஒழிய நீங்கள் யாரும் சுமக்கலை. நீங்கள் பகவானுடைய நாமத்தை மட்டும் மனசில் சுமந்துக்கோங்க, உங்களுக்கு எந்த சோதனைகளும் வராது. பகவானை தலையில் சுமக்கிறவங்களுக்கு தான் சோதனையை ஒழிய பகவானுடைய நாமத்தை மட்டும் மனசில் சுமந்துட்டு இருக்கவங்களுக்கு எந்த சோதனையும் கிடையாது. அதனால் பகவானுடைய நாமத்தை விடாமல் ஜெபிங்க. நிச்சயமாக மாற்றம், உங்களுடைய பிரார்த்தனை எவ்வளோ கடுமையாக இருக்கோ, எவ்வளோ வேகமாக இருக்கோ அதை பொறுத்து மாற்றங்கள் வேகமாக வரும், நிச்சயமாக வரும். அதற்கு ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் காட்டிகிட்டே வரும். சத்தியமாக நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவ்வளவு சோதனைகள்லையும் இவ்வளவு துன்பங்கள்லையும் எனக்குமே சில நேரம் அப்படியே மனசில் ஏதாவது ஒரு தோணல் வரப்போ நீங்கள் நம்பவே மாட்டீங்க, பகவான் அப்படி என் கிட்ட இருந்து பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டி தருவார். ஒரு விஷயத்தை அப்படி கிட்ட இருந்து காட்டி தருவார். ஒரு நாள் அப்படியே இந்த நாங்குநேரி அந்த மேம்பாலத்தில் அப்படியே வண்டி கர்வ் பண்ணி அப்படி ஸ்பீடாக போயிட்டுருக்கிறேன். மனசுக்குள்ளே ஒரு தோணல், அந்த மானவாமலை பெருமாளை பார்த்து நினைக்கிறேன், என்ன வாழ்க்கை இது, வாழ்க்கை இப்படியே ஓடிட்டுருக்கு.
வயசும் என்னன்னு 1/2 செஞ்சுரி தாண்டி போயாச்சு. ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை, சாதனை இல்லை, ஒன்றும் சாதிக்கலை. பிறந்தோம் வாழ்ந்தோன்ட்டு ஏதோ ஒரு ஜீவராசி மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த கணமே செத்து போயிடலாம் சுவாமி. இதுக்கு மேலே இந்த வாழ்ந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்? நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் போல சுவாமி, நான் ஒரு புண்ணிய ஆத்மாவே இல்லை, சீக்கிரமாக என்னை அழைச்சிக்கோங்க சுவாமி அப்படின்னு நினச்சி ஒரு செகண்ட் கண்ணை மூடி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு ஒரு டப்புன்னு பார்க்குறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு கார் அப்படி இடிக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. நான் அப்படி இடிக்கிற மாதிரி போகிறேன். ஒரு இன்னோவா கார். அந்த இன்னோவா காரில் பேக்கில் பெருசாக எழுதி போட்டிருக்கு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் அப்படின்னு எழுதி போட்டிருக்கு. அந்த வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இறைவன் பகவான் நமக்கு உடனே ஒரு காரியத்தை காட்டி அப்படிலாம் நினைக்காதப்பா, யூ ஆர் பிளஸ்டு சோல்னு காட்டுறார். யூ ஆர் பிளஸ்டு சோல், டோன்ட் வரி. பகவான் இப்படி தான் பேசுவார். பகவான் என் மூலமாக தான் பேசுவார். பகவான் இவங்க மூலமாக தான் பேசுவார். ஏதாவது ஒரு காரியங்களை நமக்கு சொல்லுவார். இதை கேட்டு உணர்கிற பக்குவம் நமக்கு இருக்கணும். யாரோ சொல்கிறாங்க நமக்கு என்னன்ட்டு போனால் அது வேறு. இதை மாதிரி பல விஷயங்கள், நான் டிப்ரெஷன் ஆகிறப்போ, நான் சோர்ந்து போகிறப்போ, நான் துவண்டு போகிறப்போ பகவான் பல விஷயங்களை நம்ம கண்ணு முன்னால் காட்டுவார். ஓ சரி, நான் தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, தெரியாமல் தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் கலியில் தானே பிறந்திருக்கேன், அந்த கலி புத்தி இன்னும் என்ன விட்டு போகலை சுவாமி, மன்னிச்சுக்கோங்க. இந்த பக்குவம் நமக்கு வர்றதான் ஞானம். திஸ் இஸ் கால்டு ஞானம். அதனால் வாழ்க்கையில் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும், சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும், இது நம்ம கர்ம வினைப்படி வருது, இது நம்ம கர்மாவால் வருது, இந்த கர்மா இப்போ தொலைஞ்சி போகுது நம்மளை விட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சி பகவானை விடாமல் ஜெபிங்க. பகவானை விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பார்த்தாச்சு, எவ்வளோ போயாச்சு, கடைசி ஆப்ஷன் பகவான் தான். நமக்கு ஒரே ஒரு ஒளி அங்கே தான் தெரியுது, அந்த இருட்டில். அந்த ஒரு ஒளியை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருப்போம். ஒரு நாள் ஒரு மாபெரும் வெளிச்சத்தில் நாம் உட்கார்ந்துருப்போம். அதனால் பகவான் யோகிராம் சுரத்குமார் மட்டும்தான் நம்மளுடைய ஒரே கதி. அவருடைய நாமம் மட்டும்தான் நமக்கு ஒரே வழி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு.